அவர்களுக்கும் அண்ணா சகோதரிகளுக்கு இந்த லதா ரஜினிகாந்தோட தயா ஃபவுண்டேஷனில் பாரத் சேவா என்றவரை இது அமைஞ்சிருக்கிறது. அது ரொம்ப நாளிலிருந்து அவர் செய்து கொண்டிருக்கார். 10-30 வருஷமாக நடந்துருக்கு. இன்றைக்கி ஒரு விசேஷமான விழாவில் அது மக்களுக்கு காமிச்சிருக்காங்க. இது நல்லதாகணும், வெற்றி அழியணும். இந்த அக்ஷய திருத்தியிலேயே நல்லா ஒரு கொண்டு வரணும்னு சொல்லி நான் இரவு நாளை பிரார்த்தனை கிடைக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. நம்ம கலைகள், நம்ம கைவினை பொருட்கள், நம்ம எஃபிஓஸ் ஃபார்மர்ஸோட அசோசியேஷன்ஸ்லேருந்து எல்லா பொருட்களும் அவங்க ஸ்டால் வச்சு ராகவேந்திர மண்டபத்தில் நாளைக்கு 3 மணிலேருந்து ஆரம்பிச்சு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாட்களும் குடும்பத்தோடு வந்து குழந்தைகளோட வந்து அங்க நம்ம பொருட்கள் என்ன, நம்ம கைவினை கலைகள் எப்படிப்பட்டு உயர்ந்தது, அந்த பொருட்களை வாங்குறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபுட் கோர்ட் இருக்கு, சாப்பிடுற பொருட்கள் இருக்கு, விளையாடுற இடங்கள் இருக்கு. குழந்தைகளோட குடும்பத்தோட வந்து இது ஒரு தமிழ்நாட்டு மேலாவார், இந்திய மேலாவார் பாரத் மார்க்கெட்ன்றது அதோட முதல் முயற்சி எக்ஸிபிஷன். அதுக்கப்புறம் எல்லா ஊர்களிலும் இதை எடுத்து செல்லப்படும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோர், கோஆபரேட்டிவ் ஸ்டோர் மாதிரி நேரடியாக வியாபாரம் செய்யறதுக்கு இந்த ஸ்டோர்கள் உருவாக்கப்படும். என் கூட பிரசிடென்ட் ஆஃப் பாரத சேவா சீதாராமன் சார் இருக்கார். அவர் தான் குளோபல் பிரசிடென்டா இருக்கார். இப்போ உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம ஸ்டேட், நம்ம நாடு செழிப்பாகவும் அந்தந்த ஊர்ல பலமாகவும் இருக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் பண்றதுக்கு என்னோட சேர்ந்திருக்கிறவங்க. அசுதோஷ் ஜி வந்து அக்ரிகேட் ஃபார்மிங் பெரிய கம்பெனி. அவங்க ஃபார்மர்ஸ்க்காக என்னோட சேர்த்து அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கறதுக்கு எங்கூட கை கொடுத்துருக்காங்க. வர்க்காஸ் இ வெஹிக்கிள்ஸ் பண்றாங்க. அவங்களும் ஃபார்மர்ஸ்க்காக எப்படி ஒரு இ வெஹிக்கிள், ஒரு ஊர்லேருந்து பெட்ரோல் பங்க் போய் சேர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதனால அவங்களுக்குலாம் அந்த இ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை சேர்ந்து செய்யறாங்க. இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன்னொன்னா நாங்க செய்யும் போது we will explain it to you. பாரத சேவான்றது எல்லாரும் ஒரு சிட்டிசனும் ஒரு ஊர்லயும் ஒரு வீட்லயும் மெம்பர் ஆக முடியும். நம்ம தெருவுக்கு என்ன முக்கியமோ அதுதான் நம்மளுக்கும் முக்கியம். நம்ம பக்கத்து வீட்டுக்காருக்கு எது முக்கியமோ அதுதான் நம்மளுக்கும் முக்கியம். யாரோ வருவாங்க, எப்போ செய்வாங்க, நம்மளுக்கு உதவுவாங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படி நம்மளுக்கு உதவலாம், பரோபகாரம்னு பேரு. அதை நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் பாரத சேவா. இதுல நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபார்மர்ஸ் டிவிஷன், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிஷன். அதுக்கப்புறம் அவேர்னஸ் கொண்டு வருது. இன்றைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, இது அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எதை கொண்டு போய் சேர்க்கிறோம் தெரியாமே சேர்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு மொபைல் இன்ஸ்ட்ருமெண்டால எத்தனை எம்ப்ளாய்மெண்ட் போயிருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்டே இன்னைக்கு வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. சோசியல் மீடியாவே வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த மென்டல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இமோஷனல் ஹெல்த்தை காப்பாத்தினாதான் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும், வீட்டையும் காப்பாற்ற முடியும், நம்ம நாட்டையும் காப்பாற்ற முடியும். மென்டல் இமோஷனல் ஹெல்த் சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்து வர வேண்டிய விஷயம். அது திடீர்னு வரதில்லை. அதற்கு வேணுங்கிற சூழல் நம்ம நாட்டில் இருக்கணும், ஸ்டேட்ல இருக்கணும். அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள், பாதுகாப்பு, குழந்தைங்களுக்கு, லேடிஸ்க்காக எம்ப்ளாய்மெண்ட், மெயினா எம்ப்ளாய்மெண்ட் பாரத சேவாவோட பெரிய குறிக்கோள். எப்படி தொழில்களை மேலும் பலப்படுத்துறது, பழைய தொழில்களை எப்படி திருப்பி கொண்டு வருது, அது கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய ஒரு முயற்சியா பாரத சேவா இருக்கும். இப்ப நான் இதை விட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிற கேள்வி பதில் சொல்றேன். சங்கல்பம்ன்றது வந்து பாரம்பரியமா எத்தனையோ குருமார்கள் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி பெரிய பெரிய போர் வரும் போதெல்லாம் காட்டுக்குள்ளெல்லாம் நம்ம விக்கிரகங்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் காப்பாற்றி, கோயில்களை காப்பாற்றி, நம்ம ஃபோர்ட்ஸை காப்பாற்றி, நம்மளோட நாட்டை காப்பாற்றி தியாகம் பண்ணியிருக்காங்க. அவர்கள் விட்டு சென்ற பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று அவங்களுடைய பாடங்கள் ஆகட்டும், அவங்களோட வாழ்க்கை ஆகட்டும், நம்மளுக்கு ஒரு பாடம். அது அடுத்த ஜெனரேஷனுக்கு போய் சேர்க்கணும்ன்றது சங்கல்பத்தோடு. இப்போ உங்க கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லும் முதல்ல இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம். இதே வச்சுக்கலாமா? ஓகே ஃபைன். எதுப்பா? இதுல எல்லா குழுக்களும் வரும். அதாவது
லாயர் குழுக்கள் வரும், டீச்சர்ஸ் குழுக்கள் வரும், ஃபார்மர்ஸ் குழுக்கள் வரும், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் குழுக்கள் எல்லாமே அங்கங்கே அவங்கவுங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் தான் இது. நமக்கு வேண்டிய நல்லது செய்யறதுக்கு நம்ம ஒன்றா சேரணும் ஃபர்ஸ்ட். அதை சேர்ந்து ஒரு அவேர்னஸ் வரணும் உலகத்தில். யாரோ செய்வாங்க எப்போ செய்வாங்கன்னு இல்லாமல் இன்னைக்கு ஒரு எதிர் வீட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கும் வரும். அதனால அதுக்கெல்லாம் ஒன்றா கூட்டு போய் அந்த காலத்தில் ஊர் பெரியவர்கள்னு இருந்தாங்க, கண்காணிப்புன்னு ஒன்று இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எப்படி வராங்க, யார் பாதுகாக்கிறாங்க, மொபைலில் யார் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றும் தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன அவேர்னஸ் எல்லா இடத்துலையும் வர வேண்டியிருக்கு. இந்த முயற்சியில் நாங்கள் இப்போ ஈடுபட்டிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடு தான் மாடலாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நேஷ்னல் மூமெண்ட் தான், பாரத சேவா நேஷ்னல் மூமெண்ட் தான். பட் முதல்ல தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஜனங்க ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப கடினமாக உழைப்பவர்கள், அவங்களோட ஸ்டார்ட் பண்றோம். நம்ம எனக்கு முதல்ல தமிழ்நாடு தானே. ஏன்னா நம்ம இதுக்கு மரியாதை கொடுக்காததுனாலதான், வேற எதுவும் இல்லை. வெளிநாட்டு பொருட்கள் மேல நாட்டம் கொண்டு நம்ம போறதுனாலதான், அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேல அது தாக்கம் இருக்கிறதுனால தான். சௌரியத்தை பார்க்குறோமே ஒழிய சுகாதாரத்தையும் ஹெல்த்தையும் பார்க்கறது இல்லை. இப்போ ஒரு உடன் ஆர்டிக்கல்ல இருக்கிற ஒரு நலன் வந்து பிளாஸ்டிக்ல இருக்காது. நம்ம நாட்டில் இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சுதான் நம்ம கைவினை பொருட்கள் இருந்தது. அதுல எல்லாருக்கும் தொழிலும் இருந்தது. ஒரு சின்ன பூத்தொட்டி பண்ணி வியாபாரம் பண்ணி ஒரு வாழ்வாதாரம் இருந்தது, சொப்புகள் பண்ணி வாழ்வாதாரம் இருந்தது. இதெல்லாம் ஒரு வாழ்வாதாரமா இருந்தது, இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு வருது. அடையாளங்கள் போகக்கூடாது. ஒரு ஊர்ல ஒரு ஜமக்காலம் பண்றாங்க, திண்டுக்கல் பூட்டுன்னு ஒண்ணு இருந்தது, அதெல்லாம் இப்போ எங்க இருக்குன்னு கேட்க வேண்டியதா இருக்கு. எந்த ஒரு தொழிலும் இதுதான் கடைசி குடும்பம், இது பண்றவங்கன்னு ஆயிடக்கூடாது. அதை காப்பாத்தி டாக்குமெண்ட் பண்ணி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு, நம்ம நாட்டு பெருமை அது. இப்ப அந்த அந்த பொருளை தேடி வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வராங்க, அது மாதிரி நம்ம அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடை. எந்த ஒரு புது விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வது தவறில்லை, குளோபல் அவேர்னஸ் இருக்கிறது தவறில்லை. ஆனா இந்திய மனப்பான்மை போயிடக்கூடாது. நம்ம வாழ்வு முறை, நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் காட்டின ஒரு ஹெல்த்தி, ஒரு அழகான ஆரோக்கியமான வாழ்க்கை முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது போயிடக்கூடாது. எதுக்கும் அடிமை ஆயிடக்கூடாது. ஆமா, இல்ல ஒரு உடையாலேயோ ஒரு பேசுற முறையாலேயோ ஒருத்தர் வாழ்வு ஸ்டைலாலேயோலாம் இது நிர்ணயிக்கப்படுறது இல்லை. மனசால இந்தியர்களா இருக்கணும். எங்க சென்றாலும் அந்த இந்தியத்துவம் நம்ம மனசுலயும் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளை சுத்தி இருக்கிற பாதுகாக்கிற ஒரு முறையிலையும் அது இருக்கணும். அது நமக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்க நாட்டோட இதை மனசுல இருக்கு. அது மாதிரி இந்தியத்துவம்க்கு ஒரு ஒரு உயர்ந்த பண்பாடு இருக்கு. நம்ம பண்பாடை காப்பாற்றுறது, பண்பாடுன்றது மனசுல ஆரோக்கியமா அதை வைத்துக் கொள்றது தான். ஒருத்தர் ட்ரெஸ் பண்றதுனாலயோ இல்ல பேசுற மொழியினாலேயோ இல்ல ஒரு அது மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க குளோபல் சிட்டிசனாவும் இருக்கலாம், 100% இந்தியனாவும் இருக்கலாம். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதானே முடியும். நம்ம யூடியூப், சோஷியல் மீடியா, இந்த இன்ஸ்டாகிராம் இதில் போய் மூழ்கிட்டோம் இல்லையா. வெளியில வந்து கண்ணால பார்த்து டச் அண்ட் ஃபீல்னு ஒன்று இருக்கு, கையால தொட்டு பழகிறது, கண்ணால பார்த்து பழகிறதுன்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இருந்தாதான் உயிரோட்டம்னு ஒன்று இருக்கும் வாழ்க்கையில. அந்த உயிரோட்டமே போயிடுறது இல்லையா. ஒரு மெஷினோடயே பழகிட்டா உயிரோட்டம் போயிடும். இப்போ அது ஒருத்தரால ஒண்ணும் இல்லப்பா, நம்ம எல்லாரும் ஒரு சமூகமா சேர்ந்து. ஏன் நீங்க அது போடுறீங்க, அதை போடாம இருக்கிறதுக்கு தானே வழி. முதல்ல நம்ம எங்க ஆரம்பிக்கிறது சோர்ஸ், அந்த சோர்ஸை நம்ம கட் பண்ணி, சரி நம்ம 10 பேர் அதை பார்க்காம போனா அதுக்கு ஒரு மரியாதை இருக்காது இல்லையா. நம்ம என்ன பார்க்க வேண்டாம் நினைக்கிறோமோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க கூடாது, நம்ம என்ன செய்ய வேண்டாம் நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடாது. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். யார் முன்னுக்கு யார் எல்லாம் சிறப்பாக வாழ்ந்தாலும் வாழ்த்துக்கள். நன்றி. ஆறு. தேங்க்யூ. The Agriwest side would like to mention that we are honored to be part of this movement and will remain committed for our life for this purpose. And what ma'am has said already, this is the
not movement only in the Tamil Nadu but across the India. So not for and global also. We'll go global also. So we are not helping the farmer as mentioned by ma'am. We're also helping the children for their mental and emotional well-being. So we'll build a very strong India and take this message across the globe. Thanks everyone. One more, Sitaram. சார் இங்க பின்னாடி நிக்கிறது பேசாதீங்க பேசி டிஸ்டர்ப் ஆகுது எல்லாருக்கும் அந்த மாதிரி பேச ரொம்ப தள்ளி போயிடுங்க இந்த நாள் ஒரு உன்னதமான நாள், அக்ஷய திருதி நாள். தயா ஃபவுண்டேஷனுடைய அடித்தளமாக இருக்கின்ற லதா ரஜினிகாந்த் அந்த உன்னத எண்ணங்கள் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்ச பிறகு அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா, இந்திய கலாச்சாரம், இந்தியருடைய பண்பாடுகள், இந்தியருடைய அறிவு செல்வம், சிந்தனைகள் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பித்து இந்தியா முழுவதும் பரவி உலகுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கம். அதுக்காக வந்தாங்க. துபாயில் ஒரு மக்களை நம்ம இந்தியர்களாக சந்திச்சு இதே போல் உலகெங்கும் பரவ வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு இந்தியா இன்று உலகளாகவே தேசமாக எங்கு பார்த்தாலும் இந்திய கலாச்சாரம் பரவிக்கொண்டு வருகிறது. இந்திய உடைகள், இந்திய உணவு வகைகள், இந்திய சினிமாக்கள், இந்திய இசைகள், இந்திய எழுத்துக்கள், இப்படி நாட்டியங்கள், நடனங்கள், இவைகளெல்லாம் உலக ரீதியாக இன்று மற்றவர்களால் அனுபவிக்கப்படுகின்றது. அதே போல் நம்ம இந்திய கலாச்சாரத்தை நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு, அது மட்டுமல்லாமல் சங்கல்பம் என்கின்ற ஒரு அடிப்படை ஒரு கூட்டு முயற்சியாக புதிய குறிக்கோள்களுடன் நம்மளுடைய வேதங்களை பாதுகாக்க வேண்டும், பசுக்களை பாதுகாக்க வேண்டும், இப்படி நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கோடு இரண்டு அமைப்புகள் இன்று, ஒன்று பாரத் சேவா உலக ரீதியாக பரவ வேண்டும், இரண்டாவது இந்திய கலாச்சாரம், நம்முடைய வேத கலாச்சாரங்கள், நம்முடைய இறையாண்மை நம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற அடிப்படை நோக்கத்தோடு சங்கல்பம் என்கின்ற ஒரு அமைப்பும் இன்று இந்த அருமையான நல்ல நாளிலே அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் ஒன்றாக ஒரு குழுவாக, கூட்டாக, தனிப்பட்ட நபராக இல்லாமல், தனிப்பட்ட ஒரு அமைப்பாக இல்லாமல், நாம் எல்லாம் ஒரு கூட்டமைப்பாக இந்த முயற்சியை வெற்றி முயற்சியாக உலகு கொண்டு போய் சேர்ப்போம் என்கின்ற ஒரு சபதத்தை எடுத்துக்கொள்வோம் என்று. நன்றி, வணக்கம்.